ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். ஸோ இந்த ஒரு கிளாஸில் மாடல் டெஸ்ட் ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அந்த ஒரு டாப்பிக்லேருந்து அந்த குரூப் 2A மெயின்ஸில் 2-3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் மொத்தமாகவே 40 கேள்விகள் தான் இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாம்லேயே அதுலேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாடல் டெஸ்ட் 1ல் ஒரு கேள்வி நம்ம கொடுத்துருந்தோம். அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு கிளாஸை வந்து நம்மளுடைய மேக்ஸ் கார்னர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வீடியோவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் மொத்தமாகவே ஒரு 40 கேள்விகள் தான் இருக்குது. அப்போ வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சிலபஸ்க்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த 4மே அந்த கேள்விக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். அதில எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற லாஜிக்க வச்சு சொல்றது தான் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற கான்செப்ட்லயும் இத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் நீங்க படிக்கிறதுக்கானது, மக்கப் பண்ற மாதிரியான விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு கேள்வியில எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு முறை கிளான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுங்க. இது நீங்க அந்த பார்க்கும்பொழுது எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறது தான் தோணும். அதில எது பெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரைட் ஒருவேளை எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஸோ இதில இருக்கக்கூடியது டோட்டலா ஒரு 40 கேள்வி. அப்ப என்ன எக்ஸாம்ல கேள்வி ஃப்ரேம் ஆனாலும் இந்த 40ல ஏதாவது ஒண்ணாக இருக்குங்க. ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு கிளாஸில் அடுத்த ஒரு ரீசனிங் டாபிக் பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ரீசனிங் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். கூற்றின் உண்மை தன்மை சரிபார்த்தல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ முதல் கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்மாஸ்பியர் ஆல்வேஸ் ஹேஸ், வளிமண்டலத்தில் எப்பொழுதும் உண்டு, என்ன இருக்கு, ரைட்? ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் ஒரு 4 5 கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே அதனோட தொடர்புடையதாக இருக்கும். அதில் ரொம்ப அதிக தொடர்புடையது எது, சரிங்களா, மிகச்சரியா அது கூட பொருந்தக்கூடியது எது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ அட்மாஸ்பியரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ரைட், ஆக்சிஜன் இருக்கும், ஏர் இருக்கும், ஜெம்ஸ் இருக்கும், மாய்ஸ்சர் இருக்கும், அடுத்து டஸ்ட் இருக்கும், சரிங்களா. ஆக்சிஜன் இருக்கும், காற்று இருக்கும், கிருமிகள் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும், தூசி இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் இது எல்லாமே தான் இருக்குங்க. ஆனால் மெயினாக எது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட். அதுதான் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, இது கூட ரிலேட் ஆனதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ காற்று அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஏர் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அங்கே அட்மாஸ்பியர் இருக்குங்கிறதே பேசுவோம். ஸோ மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன், கிருமிகள், தூசு, ஈரப்பதம் இதையெல்லாம் தாண்டி காற்றுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்மாஸ்பியருக்கு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒவ்வொரு கேள்வியிலையும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் எது இருக்கும் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒன்னொன்றுமே அதில் இருக்கக்கூடிய விஷயந்தான். எது மேஜராக இருக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ எது மேஜராக இருக்கோ அதை ஆன்சர்னு சொல்ல போகிறோம். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கேள்வியில் ஒன்று கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸில் 4ல் 1 தான் அது கூட ரிலேட் ஆகிருக்கும், மீதி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது கிடையாதுங்க. ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே அது கூட கம்பேர் பண்ணும் பொழுது அதுக்கு தேவையானதோ அது கூட ரிலேட் ஆனதாக இருக்கும். அதில் மேஜராக எது முக்கியங்கிறத கவனிக்கணும், ரைட்? அப்போ அட்மாஸ்பியர் ஆல்வேஸ் ஹேஸ் ஹேர், வளிமண்டலத்தில் எப்பொழுதும் என்ன இருக்கு அப்படின்னா காற்று இருக்கு. கிளியர்? அடுத்து 2வது கேள்வி, இதுதான் இந்த கான்செப்டே இதுதாங்க. ஸோ 2வது கேள்வியில எ ட்ரெயின் ஆல்வேஸ் ஹேஸ், ரயிலில் எப்போதும் உண்டு, என்ன இருக்கு அப்படின்னா இன்ஜின் இருக்குமா, ரயில்ஸ் தண்டவாளங்களா, டிரைவரா, அடுத்து காட் காவலரா, பேசஞ்சர் பயணிகளா. ஒரு ரயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடுறதுக்கு தண்டவாளம்ங்கிறது தேவை, அதை ஓட்டுறதுக்கு டிரைவர் தேவை, அந்த ரயிலுக்குள்ள ஒரு பாதுகாப்புக்கு வந்து ஒரு காவலர் கார்டு தேவை, அந்த ரயிலில் உள்ள போகிற பயணிக்கிறதுக்கு பயணிகள் பேசஞ்சர்ஸ் தேவை. ஆனால் ரயில்னு ஒன்று இயங்கிறதுக்கு இன்ஜின் இருந்தால் தானே முதல்ல அது ஒரு கம்ப்ளீட் ரயில் ஆகும், சரிங்களா. அது இருக்கும் பொழுது தான் அது முழுமை அடையுது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டுங்க. ரயில் இன்ஜின் இல்லாமல் ரயில்னு சொல்ல முடியுமா அது? ரைட். அப்போது எ ரயில் ஆல்வேஸ் ஹேஸ் இன்ஜின், ஆப்ஷன் ஏ. 2வது கேள்வியினுடைய ஆன்சர் ரயிலில் எப்பொழுதும் உண்டு என்னன்னா இன்ஜின். இன்ஜின் இருந்தால் தான் அது ரயிலுன்னு சொல்லுவோம்.
ஸோ தண்டவாளம் இல்லைன்னா கூட அது ஓடாமல் ஒரு இடத்துல ரயிலாக நிற்கலாம். டிரைவர் இல்லை அப்படின்னா கூட அதை ஓட்டாமல் கூட இருக்கலாம். பயணிகள் பயணிக்கலினாலும் சரி, உள்ள கார்டு இல்லைனாலும் சரி, ரயில் அப்படிங்கிறது ஒரு முழுமை அடையணும் அப்படின்னா இன்ஜின் இருந்தால் தானே. அப்போ இதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. ரைட், இந்த கான்செப்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் பிரேவரி? பின்வருவனவற்றுள் எது எப்பொழுதும் வீரம் என்பதில் காணப்படுகிறது? வீரத்துக்கு தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரேஜ், தைரியம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ கரேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேவரிக்கு மெயினான ஒரு விஷயம். ரைட், தைரியம் இருந்தால் தான் வீரங்கிறது வருங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அண்ட் அனிமல் ஆல்வேஸ் ஹேஸ்? லங்ஸா, ஸ்கின்னா, மைண்டா, ஹார்ட்டா, லைஃபா? பின்வருவனவற்றுள் எவை எப்பொழுதும் ஒரு விலங்கு வைத்திருக்கும்? ஒரு விலங்குக்கு நுரையீரலும் இருக்கும், தோலும் இருக்கும், மனமும் இருக்கும், இதயமும் இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஆன்சர், லைஃப். சரிங்களா சார்? ஹார்ட் தானே சார் முக்கியம்? இது எல்லாமே தாங்க இருக்கும். சரிங்களா? ரைட், ஒரு அனிமலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சு ஒரு லைஃப்பை ரன் பண்ணணும். ரைட், அப்போ லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர்த், லாஸ்ட் ஒன், வாழ்க்கை அப்படிங்கிறது ஆன்சர். ரைட், பர்டிகுலராக ஏதாவது மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா என்ன பார்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கம்பேர் பண்ணும் பொழுது ரைட், ஒவ்வொரு அனிமலுக்குமே லைஃப்ங்கிறது இருக்குங்க. அடுத்து, ஃபிஃப்த் கொஸ்டின், ரேஸ் ஆல்வேஸ் ஹேஸ். ஒரு பந்தயத்தில் எப்போதும் என்ன தேவைங்க? ரைட், நடுவர் இல்லாமல் கூட பந்தயம் நடக்கலாம், பார்வையாளர்கள் இல்லாமல் கூட பந்தயம் நடக்கலாம். ரைட், போட்டியாளர்கள் இல்லாமல் பந்தயம் நடக்காது. ரைட், பந்தயம் வேணும் அப்படின்னாவே போட்டியாளர்கள், ரேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைவல்ஸ் தேவைங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, போட்டியாளர்கள் அப்படிங்கிறது 5வது கேள்வியினுடைய ஆன்சர். ஸோ 6வது கேள்வி இதே மாதிரி தாங்க. ஒவ்வொரு கேள்வியிலையும் ஏதாவது ஒரு கான்செப்டை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த ஆப்ஷன் ரொம்ப தேவையானது ஒன்றோ அதை ஆன்சராக சொல்ல போகிறாங்க. ஸோ ட்ராமா மஸ்ட் ஹாவ். நாடகத்துக்கு எது தேவைங்க? கதை அப்படிங்கிறது தேவை. கதை இல்லாமல் நாடகம் இருக்குமா? ஸ்டோரி இல்லாமல், அதாவது ஆக்டர் இல்லாமல் கூட நாடகத்தை இருக்கலாம். ரைட், செட் இல்லாமல் கூட நாடகத்தை பண்ணலாம். டைரக்டர் இல்லாமல் கூட நாடகங்கிறது ஒன்று பார்க்கலாம். ரைட், பார்வையாளர்கள் ஸ்பெக்டேட்டர்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாங்க. ஆனால் கதையே இல்லாமல் ஒரு ட்ராமா, ஒரு நாடகத்தை நம்மளால் உருவாக்க முடியாது. ரைட், அடுத்ததுங்க, எ புக் ஆல்வேஸ் ஹேஸ். புத்தகத்தில் எப்பொழுதும் உண்டு. ரைட், புக்கில் என்ன இருக்குங்க? பேப்பர்ஸ் இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட், புக்குக்குள்ளே பிரிண்ட் ஆகக்கூடியது வந்து சாப்டர்ஸுங்க, கண்டென்ட்டு, பிரிண்ட், பிக்சர்ஸு, இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் புக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னா பேப்பரெல்லாம் சேர்ந்து கவர் பண்ணால் தானே அதுக்கு பேர் புக்கு. அப்போ புத்தகத்தில் எப்பொழுதும் உள்ளது அப்படிங்கிறது பக்கங்கள், பேஜஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ 8th கொஷின், எ மிரர் ஆல்வேஸ். எப்பொழுதும் எப்போதும் ஒரு கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்க, பிரதிபலிக்கிறது. ரைட், கண்ணாடியுடைய வேலையே அதுதானே, ரிஃப்ளெக்ட்ஸ், பிரதிபலிக்கிறது. அடுத்து 9வது கேள்வி, எ ஃபேக்ட்ரி ஆல்வேஸ் ஹேஸ். எலக்ட்ரிசிட்டியா, சிம்னியா, ஒர்க்கர்ஸா, ஃபைல்ஸா, செல்லர்ஸா? ஒர்க்கர்ஸ். ஒரு தொழிற்சாலை அப்படிங்கிறது தொழிலாளிகள் இல்லாமல் தொழிற்சாலைங்கிறது ஒன்று இருக்கா போகிறது கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, தொழிலாளிகள், ஒர்க்கர்ஸ். ஒரு தொழிற்சாலையில் எப்பயுமே இருக்கக்கூடியது தொழிலாளர்கள். அடுத்து 10வது கேள்விங்க, எ கிளாக் ஆல்வேஸ் ஹேஸ். கடிகாரத்தில் எப்போதும் உண்டு என்ன இருக்கு அப்படின்னா பேட்டரியா, நம்பர்ஸா, அலாரமா, ஊசிகளா, சட்டகமா? சட்டகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃப்ரேமை சொல்றாங்க. நீடில்ஸ் அப்படிங்கிறது, ஊசிகள் அப்படிங்கிறது இந்த ஹவர் அண்ட் மினிட் அண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நிமிடம் முள், மணி முள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல ஊசிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எது தேவை அப்படின்னா நமக்கு மேலோட்டமாக இந்த ஒரு கேள்வி படிக்கும் பொழுது பேட்டரி தேவைன்னு சொல்லுவோம். சார் பேட்டரி இல்லாமல் எப்படி சார் கடிகாரம் ஓடும்? அப்போ பேட்டரி தானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டரி கூட இல்லாமங்க, ஓகே பேட்டரி கொடுத்துடலாம், நம்ம பேட்டரி போட்டுடலாம். ஆனால் அங்கே சுற்றுறதுக்கு முள் இல்லாமல் நம்மளால் கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போது டைமை காட்டுறது பேட்டரிங்கிறது வேலை செய்கிறதுக்கு தேவைப்படுதுங்க. ஆனால் பேட்டரி இல்லாமல் கூட ஒரு டைமை காட்டுறதுக்கு முள்ளுங்கிறது தேவைங்களா? ரைட், இப்போ 2 மணி ஆகுது, பேட்டரி கழட்டிட்டோம். அது 2 மணி தான் காட்டுறதுக்கு எது முக்கியங்க? கடிகாரத்தில். கடிகாரம்னா டைம் காட்டுறது தான் அதோடைய வேலை. அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னதுங்க? நீடில்ஸ், ஊசிகள் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், நம்ம இதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பேட்டரி தானே முக்கியங்கிறது தோணுங்க. ரைட்,
நீங்கள் பேட்டரி போட்டீங்க, ஆனால் முள்ளே இல்லாமல் டைம் பார்க்க முடியுமா? ஆனால் முள்ளை வச்சுக்கிட்டு பேட்டரி போடாமல் கூட ஏதாவது ஒரு டைம், அது கடிகாரம் ஓடாது, ஆனால் ஒரு டைமை காட்டும் இல்லைங்களா? அப்போது கடிகாரத்தினுடைய வேலை டைமை காட்டுறது. அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீடில்ஸ். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது எல்லாமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விகளாக இருக்குங்க. 10வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ரைட், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கு. ரைட், நம்ம சரியா யோசிக்காம விட்டோம் அப்படின்னா பேட்டரி தான் முக்கியங்கிறது யோசிச்சிருவோம். அடுத்து 11வது கேள்வி, கார் ஆல்வேஸ் ஹேஸ் டிரைவரா, பானட்டா, டிக்கியா, பம்பரா, வீல்ஸா? கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் தேவை, முன்னாடி பானட் இருக்கும், பின்னாடி டிக்கி இருக்கும், பம்பர் எல்லாமே இருக்கும். வீல் இல்லைன்னா அது ஒரு காராகவே இருக்காது இல்லைங்களா? கம்ப்ளீட்டா அது ஒரு காருங்கிற பேர் வரதுக்கு எது தேவைங்க? வீல், வீல்ஸ், சக்கரங்கள் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 11வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ, வீல்ஸ், சக்கரங்கள். ரைட், வீல் இருந்தால் தான் அது ஒரு காருங்க. அடுத்து 12வது கேள்வி, எ ரிவர் ஆல்வேஸ் ஹேஸ், நதிக்கு எப்போதும் உண்டு, என்ன இருக்கு? ரைட், டெல்டாவா, ட்ரிபுட்ரிஸா, துணை நதிகளா, போட்ஸ், படகுகள், நதிக்கரை, பேங்க்ஸ், ஃபிஷஸ், மீன்கள். ஒரு நதி ஒரு இடத்துல போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்க போகுதுங்க? நதிக்கரை. ஆறு அப்படின்னா ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 12வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், ஒரு நதி துணை நதி இல்லாம கூட போகும், ஒரு டெல்டாவை போய் ஃபார்ம் பண்ணாம கூட இருக்கும், சரிங்களா? ஆனா நதிக்கரைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நதிக்கரை இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு நதி போறதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடியதை தான் நதிக்கரைன்னு சொல்லுவோம். ஸோ 13வது கேள்வி, எ ட்ரீ ஆல்வேஸ் ஹேஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? பிரான்ச்சஸா, லீவ்ஸா, ஃப்ரூட்ஸா, ரூட்ஸா, ஷேடோவா? ரூட்ஸ் இல்லைன்னா அது ஒரு ட்ரீயே ஃபார்ம் ஆக முடியாதுங்க. வேர்கள் இல்லைன்னா மரமாகவே இது வளர போகிறது கிடையாது. அப்போ 13வது கேள்வியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள். ஒரு மரம் எப்பொழுதும் பின்வருவனவற்றில் எதை கொண்டுள்ளது? வேர்கள். வேர்கள் இல்லைன்னா அந்த மரத்தில் கிளைகள் இல்லாமல், இலைகள் இல்லாமல், பழங்கள் இல்லாமல், நிழலே இல்லாமல் கூட நைட்டில் இருக்கும். ஆனால் வேர் இல்லாமல் ஒரு மரமே இருக்காதுங்க. ஸோ 14, ஆனால் இது எல்லாமே ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு மரத்தில் கிளைகள் இருக்கும், இலைகள் இருக்கும், பழங்கள் இருக்கும், நிழல் இருக்கும், வேர் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொல்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட். 14வது கேள்விங்க, எ ஜெயில் ஆல்வேஸ் ஹேஸ், சிறையில் எப்பொழுதும் உண்டு. பார்ஸ், அந்த கம்பிகளா, ஜெயிலர், அதை ஜெயிலர் பார்த்துக்கிறவங்க ஜெயிலரா, லாயர் வழக்கறிஞரா, லாக்ஸ் பூட்டுகளா, பிரிசனர்ஸ் கைதிகளா? ரைட், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு எது எது இம்பார்ட்டன்ட்? ஸோ ஜெயிலர் இருந்தால் தான், ஜெயிலை பார்த்துக்கிறதுக்கு ஜெயிலர் தேவை, சரி ஓகே. பிரிசனர், கைதிகள் இல்லைன்னா அது எப்படி சார் ஜெயிலுன்னு சொல்லுவோம்? கைதிகள் இருந்தால் தானே அது ஜெயிலு, ரைட்? கைதிகளை விட ரொம்ப முக்கியம் ஒரு ஜெயிலுக்கு பூட்டுங்க, லாக்ஸ். ஜெயிலுங்கிறது என்னதுங்க? கைதிகளை பூட்டி வைக்கிற இடத்துக்கு பேர் தானே ஜெயிலு. அடைச்சி வைக்கிற இடத்துக்கு பேர் தானே சிறைகள். அப்போது எப்படி அடைச்சி வைப்பாங்க? பூட்டை வச்சு தானே, லாக் பண்ணி தானே வைப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துல பூட்டே இல்லைன்னா முதல்ல கைதிகள் உள்ளேயே இருக்க மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க இல்லைங்களா? அப்போது 14வது கேள்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்ஸ், பூட்டுகள் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 14வது கேள்வி நம்ம இப்போ பொறுமையாக ஜெயிலுன்னு பார்த்தா கைதிகள், பிரிசனர்ஸ் தேவை அப்படிங்கிறது பார்ப்போம். அதை விட ரொம்ப முக்கியம் லாக்கு தேவைங்க. ஸோ 15வது கேள்வியில், எ கேமரா ஆல்வேஸ் ஹேஸ், கேமராவுக்கு என்ன தேவை? லென்ஸு தேவையா, ரீல்ஸ் தேவையா, ஃப்ளாஷ் தேவையா, ஃபோட்டோகிராஃப் தேவையா, ஸ்டாண்டு தேவையா? லென்ஸு. ஒரு கேமராவில் லென்ஸ் வழியாக தான் எதை வேணாலும் பார்த்து நம்மளால் எடுக்க முடியும். அப்போ லென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 15வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லென்ஸுங்க. ஸோ அடுத்தது 16வது கேள்வியில், ஒரு சோலைக்கு எப்பொழுதும் என்ன இருக்கும்? ரைட், ஒரு தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியை சுற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரம் செடிகள் எல்லாம் வளர்ந்து ஒரு சோலையாகவே மாறும். அப்போ தண்ணீர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி, வாட்டர். ரைட், ஒரு தேங்கி நிற்கிற தண்ணியை சுற்றி தான் சோலைகளே உருவாகுங்க. ஸோ 17வது கேள்வியில், மருத்துவமனையில் எப்பொழுதும் உண்டு. ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்குங்க? நர்ஸே இல்லாத ஹாஸ்பிட்டல் கூட இருக்கும், ரூமே இல்லாத சின்ன கிளினிக்ஸ் கூட இருக்கும், டெலிஃபோன் இல்லாத ஹாஸ்பிட்டல் கூட இருக்கும், பெட் இல்லாமல் அப்பயே பார்த்து அனுப்புகிற ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இருக்குங்க. ஆனால் டாக்டர் இல்லாமல் ஹாஸ்பிட்டலே இருக்காதுங்க. அப்போ டாக்டர்ஸ், ஆப்ஷன் டி. ஸோ மருத்துவர்கள் இல்லாமல் மருத்துவமனை அப்படிங்கிறது கிடையாது. ரைட், நர்ஸ் இல்லாமல், பெட் இல்லாமல், ரூம் இல்லாமல், டெலிஃபோன் இல்லாமல் கூட இருக்கும். டாக்டரே இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம்? அப்போ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம்? டாக்டர்.
அடுத்து 18வது கேள்விங்க. எ பல்ப் ஆல்வேஸ் ஹேஸ். பல்பில் எப்பொழுதும் உண்டு. என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபிலமெண்டா, லைட்டா, கிளாஸா, கரண்டா, ஆர்கனா? ஆர்கான். ஸோ ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 18வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இலை. இந்த மெல்லிய இலை அப்படிங்கிறது தமிழில் நம்ம பார்ப்போம். பல்பில் ஒரு சின்ன ஒரு இலை நார் வடிவத்தில் இருக்குங்க. அது தமிழில் வந்து இலைன்னு சொல்லியிருக்கோம். ரைட், மின் இலைன்னு சொல்லலாம், இல்லாட்டி மெல்லிய நார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வேணாலும் அதை மீன் பண்ணியிருந்திருக்கலாம் தமிழில். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபிலமெண்ட். ஸோ ஒரு பல்பு எரியணும் அப்படின்னா அந்த இது எரியும் பொழுது அந்த பல்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய இலை வந்து எரியறனால தான் நம்ம வெளிச்சங்கிறதே பல்பில் வந்து கிடைக்குதுங்க. இப்போ 18வது கேள்வியினுடைய ஆன்சர் பல்புக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபிலமெண்ட், இலை அப்படிங்கிறது தமிழில். ஸோ 19வது கேள்விங்க. ஒரு இயற்கை காட்சிக்கு எப்பொழுதும் உண்டு. ரைட், ஒரு சீனரிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, பெயிண்ட்ஸா, மவுண்டைன்ஸா, ரிவர்ஸா, காம்போசிஷனா, பெயிண்டர்ஸா, என்ன தேவை? ரைட், இதில் எல்லாமே பெயிண்ட்டும் தேவை, மவுண்டனும் தேவை, ரிவரும் தேவை. ஒரு இயற்கை காட்சி அப்படிங்கிறது இது எல்லாமே கலந்தது தான். ஸோ கலவை அப்படின்னு சொல்லலாம். காம்போசிஷன்ஸ், ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், இதில் எல்லாத்தினுடைய காம்போசிஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனரிக்கு தேவையானதாக இருக்கும். அப்போ 19வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, கலவை. அடுத்து 20வது கேள்வி. எ ஸ்கூல் ஆல்வேஸ் ஹேஸ். ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் தேவையா, பில்டிங் தேவையா, லைப்ரரி தேவையா, டீச்சர் தேவையா, கிளாஸஸ் தேவையானா? ஸ்கூலில் போய் படிக்கணும் அப்படின்னா டீச்சர் இருந்தால் தான் சொல்லியே கொடுப்பாங்க. அப்போ எப்படி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் தேவைன்னு பார்த்தோமோ, மேஜர் ரோல் அவங்க தான் அங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி ஒரு டாக்டர் தேவைன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் தேவைங்க, ஆசிரியர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், எ பென் ஆல்வேஸ் ஹேஸ். பேனாவுக்கு என்ன தேவை? டியூப், குழாயா, கேப், தொப்பியா, ஹோல்டர், அதை வச்சிருப்பவரா, இங்க், மையா, நிப்பா? நிப்பு தான் தேவை. ஒரு பேனா வச்சு எழுதணும் அப்படின்னா நிப்பு இருந்தால் தான் அதை வச்சு பேனாவை வேலை செய்ய வைக்கவே முடியும். அப்போ நிப் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சார் அப்போ இங்கு முக்கியம் இல்லையா சார் எழுதுறதுக்கு? ரைட், இங்கே ஊற்றினாலும் நிப் இருந்தால் தானே எழுத முடியுங்க. ஸோ அப்போ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கவனிக்கணுங்க. ஸோ 22வது கேள்விங்க. எ கப்போர்ட் ஆல்வேஸ் ஹேஸ். அலமாரியில் எப்பொழுதும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலமாரியில் துணிகள் வைப்பாங்க, கதவு இருக்கும், அலமாரி, ஷெல்ஃபுங்கிறத இந்த இடத்துல அலமாரி, கப்போர்டு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தமிழில் அலமாரின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், கப்போர்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெல்ஃபு. அந்த ஷெல்ஃபில் தான் கிளாத் இருக்கும், அது வெளியே டோர் வைப்பாங்க, அடுத்து அது போல்டு போட்டு லாக் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் ஓகே. ரைட், அப்போ கப்போர்டில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஷெல்ஃபுங்கிறது முக்கியம். தமிழில் அது அலமாரின்னு சொல்கிறோம். ஸோ 22வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. அடுத்து 23வது கேள்விங்க. இறந்தவருக்கு எது இல்லை? இறந்தவருக்கு உணர்வும் இருக்காது, இதய துடிப்பும் இருக்காது, எலும்புகள் எல்லாம் இருக்கும், சுவாசமும் இருக்காது, இயக்கம் இருக்காதுங்கிறது இந்த இடத்துல சொல்லலாம். ரைட், இதய துடிப்புங்கிறது இருக்காதுங்க. ரைட், இதய துடிப்பு இல்லைன்னா தான் அவர் இறந்தவரே. அந்த இறந்தவருக்கு எது இல்லை அப்படின்னா இயக்கம் இல்லை, மூமெண்ட் கிடையாது. இது எல்லாமே சேர்ந்தது. இதய துடிப்போ, சுவாசமோ, உணர்வோ இது எல்லாமே சேர்ந்து அவர் நடக்கிறாரு இல்லைங்களா? அப்போ மூமெண்ட் இல்லைன்னு சொல்றது தான் இந்த இடத்துல சரியானதாக இருக்கும். இறந்தவருக்கு இதய துடிப்புங்கிறது இருக்காது, உணர்வு இருக்காது, சுவாசம் இருக்காது. சுவாசம், இதய துடிப்பெல்லாம் இல்லை அப்படின்னா தான் அவர் இறந்தவரே. ரைட், அப்போ ஓவராலா இறந்தவருக்கு எது இல்லை அப்படின்னா இயக்கம் இல்லை, மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். 24வது கேள்விங்க. செய்தித்தாளில் எப்போதும் உண்டு. ரைட், நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் ஹேஸ் நியூஸ். நியூஸே இல்லாமல் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் கூட நியூஸ் பேப்பர் இருக்கும். எடிட்டர் தான் ஒரு நியூஸை எடிட் பண்ணக்கூடியவர். ரைட், அவர் இல்லாமல் கூட ஒரு நியூஸ் பப்ளிஷ் ஆகலாம். பேப்பர் இல்லாமல், ரைட், நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது பேப்பரில் தான் நியூஸ் பேப்பருங்கிறதே ஒன்று வரப்போகுதுங்க. அதில் டேட்டுங்கிறதெல்லாம் ஓகே. ஸோ செய்தித்தாளில் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது செய்திங்க. ஸோ பேப்பர் இல்லாமல் நியூஸ் பேப்பர் வராது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத விட, ரைட், நியூஸ் பேப்பரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் பேப்பருங்கிறது இருக்க போகுதுங்க. அதில் ரொம்ப முக்கியம் எதுங்க அப்படிங்கிறதுனா நியூஸ். அந்த பேப்பரில் நியூஸ் இருக்கணுங்க. வெறும் பேப்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது நியூஸ் பேப்பர்னு சொல்ல மாட்டோம். ரைட், இந்த இடத்துல நமக்கு பேப்பர் கூட தோணுது. வெறும் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நியூஸ் பேப்பர்னு சொல்ல மாட்டோம். அந்த பேப்பரில் நியூஸ் இருந்தால் தான் அதுக்கு பேர் நியூஸ் பேப்பர். அப்போது செய்தித்தாளில் எப்பொழுதுமே இருக்க வேண்டியது செய்திங்க. 24வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. 25ங்க. கிரிக்கெட் ஆல்வேஸ் ஹேஸ் ஸ்டம்பா,
பிச்சா, க்ளவுஸா, பேட்ஸா, பேட்டா? ஸ்டெம்ப் இல்லாம கூட ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடலாம். பிட்ச் இல்லாம கூட விளையாடுவாங்க. க்ளவுஸ் போடாம கூட விளையாடுவாங்க. பேட்ஸ் இல்லாம கூட விளையாடுவாங்க. ஆனா, பேட் இல்லாம, பால் இல்லாம கிரிக்கெட்ட விளையாடவே முடியாதுங்க. அப்போ பேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. 26ல எ மேன் ஹேஸ் ஆல்வேஸ் எ மேன் ஆல்வேஸ் ஹேஸ் ஒரு மனிதனுக்கு எப்போதும் உண்டு. என்ன இருக்கு? பற்கள், டீத்தா, கால்களா, கண்களா, கைகளா, இதயம். இதயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பல்லு இல்லாத மனிதன் கூட இருக்கலாங்க. கால் இல்லாம, கண் இல்லாம, கை இல்லாம கூட இருக்கலாம். இதயம் இல்லாம மனிதனால இருக்கவே முடியாது. அப்ப ரொம்ப முக்கியம் ஹார்ட். ஆன்சர் ஆப்ஷன் இ. 27வது கேள்விங்க. எ ஃபேன் ஆல்வேஸ் ஹேஸ் ஒரு ஃபேனுக்கு எப்பொழுதும் என்ன தேவைங்க? இந்த ஃபேனை போடுறதுக்கு சுவிட்சு தேவைங்க. அந்த சுவிட்சுக்கு கரண்ட் வர்றதுக்கு ஒயர் தேவை, கரண்ட் தேவை. அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டர் தேவை. ஆனால் ஒரு ஃபேனு சுற்றணும் அப்படின்னா ரெக்கை இல்லாமல், விசிறி இல்லாமல், ரைட், இந்த இடத்துல பிளேட்ஸ் தான் விசிறிகள் அப்படிங்கிறது தமிழில் கொடுத்துருக்கேன். இன்னும் தெளிவாக கூட ரெக்கைன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கை இல்லாமல் அந்த ஃபேன்லேருந்து காற்று வருமா? ஒரு ஃபேன் இருக்கு, கரண்ட்டு, ஸ்விட்ச் எல்லாமே ஓகே. ரெக்கை இல்லாம அந்த ஃபேன் சுத்துனுச்சு அப்படின்னா காத்து வருமா? ஃபேனோட வேலையே காத்த குடுக்கறது தான். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேனுக்கு ரெக்கைகள். ரைட். பிளேட்ஸ் தேவை. பிளேட்ஸ தான் இந்த இடத்துல விசிறிகள் அப்படிங்கிறது தமிழ்ல இருந்திருக்கு. ரெக்கைகள் அப்படின்னு இருந்திருந்தாலும் ஓகே, கரெக்ட்டா தான் இருந்திருக்கும். 28வது கேள்வி. எ டிசீஸ் ஆல்வேஸ் ஹேஸ் ஒரு நோய் என்பது எதுக்கு இருக்கு? ஒரு நோய் எப்போதும் உண்டு. நோய்க்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரணம். காஸ். ரைட். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப நோய்க்கு ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காரணம். காஸ் அப்படிங்கிறது ஆன்சர். 28வது கேள்விக்கு. 29வது கேள்வியில ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசோசியேட்டட் வித் டைமண்ட்? பின்வருவனவற்றுள் எது வைரத்துடன் தொடர்புடையது? வைரம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கும், கடினத்தன்மை உடையதாக இருக்கும், அதை வெட்டவே முடியாது, வைரத்தால் தான் வெட்ட முடியுங்கிற பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ ஹார்ட்னஸ், கடினத்தன்மை அப்படிங்கிறது ஆன்சர். 29வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. அடுத்து 30வது கேள்விங்க. 30வது கேள்வியில் ஆல் அனிமல்ஸ் ஹேவ் எல்லா விலங்குகளுக்கும் என்ன இருக்கு? கண்களா, ரைட், 4 கால்களா, கொம்புகளா, உள்ளுணர்வா, வால்களா? ரைட். விலங்குகளுக்கு வந்து கண்கள் இருக்கும், 4 கால் இருக்கும், கொம்பு இருக்கும், வால் இருக்குங்கிறது எல்லா விலங்குகளுக்குமே இருக்கக்கூடியது. ரைட். அது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுணர்வுங்கிறது எல்லா விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்க. ரைட். ஏன்னா கண்ணு, காலு, கொம்பு, வாலுங்கிறது எல்லாமே மேஜராக இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதில் ரொம்ப மேஜராக நம்ம பேசக்கூடியது உள்ளுணர்வு. ரைட். அடுத்து 31ல் ஆபத்து எதனை உள்ளடக்கியது? ரைட். டேஞ்சர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் ஃபியர், பயம். ரைட். ஆபத்து டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பயம் வந்திருக்குங்க. டேஞ்சர் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர் இருக்கும். ரைட். 32வது கேள்வி. எ மவுண்டைன் ஆல்வேஸ் ஹேஸ் ஒரு மலைக்கு எப்பொழுதும் என்ன இருக்குங்க? ரைட். மலை அப்படின்னாவே உச்சி இருக்கும். மலையினுடைய உச்சை நம்ம பீக்குன்னு சொல்கிறோம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சிகரம். ஸோ 32வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, சிகரம்ங்க. அடுத்து 33ல் மில்க் ஆல்வேஸ் கண்டைன்ஸ் பாலில் எப்போதும் என்ன இருக்குது அப்படின்னா, பாலில் சர்க்கரை இருக்கா, ஃபேட் கொழுப்பு இருக்கா, கால்சியம் இருக்கா, வாட்டர் தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாலில் இருக்குங்க. ஆனால் ரொம்ப மேஜராக என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் இருக்குங்க. ரைட். கால்சியம் அப்படிங்கிறது பாலில் இருக்கக்கூடிய ஒரு சத்து. ரைட். மற்றதும் இருக்குங்க, ஃபேட்டும் இருக்குதுங்க பாலில். ஆனால் ரொம்ப மேஜராக இருக்கக்கூடியது கால்சியம் அப்படின்னு சொல்கிறோம். 34வது கேள்விங்க. எ சாக்லேட் ஆல்வேஸ் ஹேஸ் சாக்லேட்டில் எப்பொழுதும் என்ன இருக்குங்க? கொக்கோ. ரைட். கொக்கோ இருந்தால் தான் அது சாக்லேட்டுன்னே நம்ம சொல்கிறோம். ரைட். அடுத்து எ ஷூ ஆல்வேஸ் ஹேஸ் ஒரு ஷூவில் எப்பொழுதும் உள்ளது. லேஸா, லெதரா, டிசைனா, சோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோல். சோல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஷூனுடைய அடிப்பகுதிங்க. அடிப்பகுதி இல்லாமல் ஷூவை கம்ப்ளீட்டே ஆகாது இல்லைங்களா? அடிப்பகுதி, ரைட். காலினுடைய அடிப்பகுதி மாதிரி ஷூனுடைய அடி சைடில் இருக்கக்கூடியதை சோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஷூனா அடிப்பகுதியும் கம்ப்ளீட் ஆனால் தான் அது கம்ப்ளீட் ஷூவாக இருக்க போதுங்க. அப்போ ரொம்ப மேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோல். அடுத்தது 36வது கேள்விங்க. ஒரு மெத்தைக்கு எப்போதும் உண்டு. ரைட். என்ன இருக்குது அப்படின்னா பருத்தியா, கவரா, அச்சா, அடையாளக்குறி. டாக்ஸை தான் அடையாளக்குறிங்கிறது தமிழில் கொடுத்துருக்காங்க.
ரைட். ஒரு மெத்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது வந்துங்கிறது பருத்திங்க. பருத்தி வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு மலைக்கு எப்போதும் உண்டு. மலையில மரங்கள் இருக்குமா, விலங்குகள் இருக்குமா, நீர் இருக்குமா, உயரம் இருக்குமா அப்படின்னா ஹைட். ரைட். ஏ ஹில் ஆல்வேஸ் ஹேஸ் ஹைட்டுங்க. ஹைட்டாக இருக்கிறத வச்சு தான் சொல்கிறோம். அடுத்து 38வது கேள்விங்க. ஏ சாங் ஆல்வேஸ் ஹேஸ். ரைட். ஒரு பாடலுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? ஒரு பாடலுக்கு என்ன இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா கோரஸா, இசை கலைஞர்களா, இல்லை டிம்பிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சவுண்டு வரக்கூடிய ஒரு கருவிங்க. அடுத்து வார்த்தையா? ரொம்ப முக்கியங்கிறது வார்த்தை, வேர்ட் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். வார்த்தையை வச்சு தான் வார்த்தையெல்லாம் ஃபார்ம் பண்ணி தான் பாட்டே பாட போகிறாங்க. அப்போ பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது எதுங்க? வார்த்தை. அடுத்தது 39வது கேள்வி. எ சைல்டு மஸ்ட் ஹேவ் ஹேட். ஒரு குழந்தை பெற்றிருக்க வேண்டியது பெற்றோர். பேரண்ட்ஸ் இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் இருந்தால் தான் குழந்தைகளே வருவாங்க. குழந்தைகளுக்கு பொம்மை தேவையா, கல்வி தேவையா, நண்பர்கள் தேவையாங்கிறத விட முக்கியம் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள்ங்கிறது தேவைங்க. ரைட். பெற்றோர்கள்லேருந்து தான் குழந்தைகள் வராங்க. அடுத்து 40வது லாஸ்ட் கேள்விங்க. எ லோட்டஸ் ஃப்ளவர் ஆல்வேஸ் ஹேஸ். தாமரை மலருக்கு எப்போதும் உண்டு. என்ன இருக்குது அப்படின்னா பெட்டல்ஸ், இதழ்கள். ரைட். ஸோ இப்போ இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு டாபிக்கினுடைய நேமுங்க. கூற்றின் உண்மை தன்மை சரிபார்த்தல். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக 4 இல்லாட்டி 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஆப்ஷனுமே அதுக்கு தொடர்புடையதாக தான் இருக்குங்க. அதில் ரொம்ப தொடர்புடையது எதுவோ அது ஆன்சர்னு சொல்ல போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய ட்ரூத் என்ன, அதனுடைய உண்மை, அதுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான உண்மையான வார்த்தை எது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட். ரொம்ப முக்கியம் இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸில் ஒன்று தான் சரியாக இருக்கும், மீதி எல்லாம் தவறாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 5 எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் சரிங்க, எல்லா ஆப்ஷனுமே அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். அதுக்கு ரொம்ப மேஜராக எது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்துட்டு ரிலேட் ஆகுதோ அதை நம்ம ஆன்சர்னு சொல்ல போகிறோம். ரைட். ஓகேங்க. தேங்க்யூ.